ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போது கிளாஸ் ரூம் ஆஃப் வில்லேஜ் சீசன் 4 எபிசோட் நம்பர் 5 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலலாம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க கைஸ். ஏன்னா அது ஒரு ஆன்கோயிங் அனிமே சீரிஸ். எப்போ வேணுமா நம்ம சேனலுக்குலேருந்து காப்பிரைட் கொடுத்து இந்த வீடியோ தூக்க சொல்லி எப்போ வேணுமா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவோம், லைக்கும் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த எபிசோட்ஸ்லாம் போடுறதுக்கு ஓரளவு மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டாக இருக்குது. எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த யூகேன்ற ஒரு பையன் ரொம்ப டென்ஷனாக இருப்பான். ஏன்னா போன எக்ஸாமில் வந்து ஐயனை கொஞ்சம் மேக்ஸை சென்டம் எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லை, இன்னும் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கும். அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, ஆமாம் மேக்ஸ் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எப்படி ஐயனை கொஞ்சம் 100 மார்க் வாங்கினா எனக்கு தெரில அப்படின்னு சொல்ல போது அந்த பையனும் ரொம்ப டென்ஷனாக இருப்பான். அப்போ சூட வந்து சொல்லுவான், நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, அவன் படித்து தான் மார்க் வாங்கியிருப்பான், அது மட்டும் இல்லை அவன் சீட்டிங் பண்ணாங்கன்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கான்னு சொல்ல போது சூடோக்கு வந்து ஒரு பையன் கேட்பான், அது எப்படி உனக்கு தெரியும் அவன் சீட்டிங் பண்ணியிருக்க மாட்டான்னு, அவன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல போது சூட சொல்லுவான், அப்போல்லாம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, தேவையில்லாமல் அவன் மேலெல்லாம் பழியெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூட வந்து ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான். இப்போ வந்து என்னென்னா, அதே மாதிரி இன்னொரு சைடு காமிப்பாங்க. ஐயனோ கோஜியோட டீச்சரும் பேசுவாங்க, என்னப்பா சென்டம்லாம் எடுத்துகிட்டேன் மேக்ஸில், உஷாராரு, இப்போ உங்கள் கிளாஸ் பசங்களே உனக்கு எதிராக இருப்பாங்க, நீ இப்போவே அவங்கள வேறு சமாளிக்குன்னு சொல்லப்போது நான் பார்த்துக்கிறேன் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அப்போ வந்து யூகி வந்து கேட்பான் ஐயனை கொஞ்சிக்கிட்ட, நீ எப்படிடா 100 மார்க் வாங்கின எக்ஸாமில் கேட்கும்போது, இல்லைப்பா நான் படித்தேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்போது அரைக்கிட்ட சொல்லுவான், ஆமாம் அவன் படித்தான், அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் அவன் 100 மார்க் வாங்கினா அந்த யூகின்ற பையன் கேட்கும்போது, நான் தான் சொன்னேன், நான் தான் அவனை வந்து மார்க்கை கம்மியாக லோ பண்ணி எடுக்க சொன்னேன், அப்போ தான் வந்து மற்றவங்க யாருக்கும் டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிட்டா சொல்லுவான். அப்போ யூகி சொல்லுவான், நீ சொல்லி தான் கேட்குறானா, அப்போ இவன் ட்ரை பண்ணி தான் இவன் ஏ கிளாஸில் கூட மார்க் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ இந்த ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்டால் அவன் பண்ணுறேன்னா அதனால தான் அவன் பண்ணான் அப்படின்னு சொல்ல போது சரி ஓகே, அப்போ ஏன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் நம்ம கிளாஸுக்கு தான் முன்னாடியே நல்லது அப்படின்னு சொல்ல போது, ஆமாம் நமக்கு தான் நல்லது, இருந்தாலும் என் பேச்சு கேட்டுனா அவன் இப்படி பண்ணான், அப்போ தான் அவனோட ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ண முடியும், அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இப்படி அவனை வந்து நடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிட்டா வந்து ஐயனோகோஜிக்கிட்ட அந்த யூகின்ற பையன்கிட்ட சொல்லி ஐயனோகோஜிக்கு சப்போர்ட் பண்ணுவான். அப்போ யூகி வந்து விட மாட்டான், இருந்தாலும் அவனுக்கு ஒரு இஷ்யூ இருக்கும் தெரியுமா, ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவில் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, ஓகே நீங்கள் எதை சொல்கிறீங்க, ஆனால் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்தேன், என்னாலே வந்து சென்டம் எடுக்க முடியல, ஏன் நீ நல்லா படிப்ப, நீயே 87 தான் எடுத்திருக்க, பட் அவன் சென்டம் எடுத்திருக்கான், உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்போது எனக்கு ஒரு மாதிரி இல்லை, அவன் நம்ம கிளாஸில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், நம்மளோட நண்பன் யூகி, அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல போது தான் அப்போ மற்றவங்களாம் ஆமாம் அரைக்கிட்டா சொல்கிறதும் கரெக்டு தான் சொல்லிட்டு ஒரு பையன் வந்து சப்போர்ட் பண்ணுவான். சரி ஓகே உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஐயனை கொஞ்சம் வீட்டுக்கு போவான். அப்போ வந்து யூகி இன்னும் நார்மலாக இருக்க மாட்டான். அப்போ வந்து சாக்குராவும் இன்னொரு பொண்ணும் வருவாங்க. அந்த பொண்ணு பேர் என்ன சூடோவா மறந்துட்டேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேர் பேசுவாங்க. அந்த 3 பேர் வந்து ஐயனை கோஜிக்கிட்ட பேசும்போது, மன்னிச்சிடா ஐயனை கோஜி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, அப்போ தான் அந்த 2 பொண்ணுங்களாம் வந்து அவங்க 2 பேரை சமாதம் பண்ணுவாங்க. அந்த சாக்குரா பொண்ணும் இன்னொரு பொண்ணும். அப்படியே அடுத்த சைட் பார்த்திங்கன்னா 2 கிளாஸு பிஎஸ் சேர்ந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அப்போ வந்து சொல்வாள், ஸோ இந்த பொண்ணு வந்து யாருன்னா சீசன் 3லேயோ சீசன் 2லேயோ வருவாள். ஸோ இந்த பொண்ணு பேர் வேறு மறந்துட்டேன். இவங்க வந்து கிளாஸ் செகண்ட் இயரை சேர்ந்த சி செக்ஷன் இப்போ படிக்கிறாங்க கரண்ட், பட் நான் பார்க்கும்போது வந்து பி செக்ஷனில் இருந்தாங்க. இப்போ இந்த 2 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஐயனை கோஜிக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுவாங்க, நீ பண்ண ஹெல்ப்பால் தான் நாங்கள் யாருமே எனக்கு போன வாட்டி நான் எங்கள் கிளாஸ்லேருந்து யாருமே வெளியே போகலாம், ஐயனை கோஜி நான் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல போது ஐயனை கோஜி சொல்லலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்ல போது அந்த பொண்ணு சொல்ல, அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எங்ககிட்ட தயங்காமல் கேளு, அது மட்டும் இல்லை நாங்கள் இப்போதைக்கு பி கிளாஸ்லேருந்து சி கிளாஸுக்கு வந்துட்டோம், அது பரவாயில்ல, இருந்தாலும் சரி நான் என்னோட 100% கொடுத்து நாங்கள் வந்து எப்படியாவது முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு சொல்லுவாள். ஓகே ஐயனை கொஞ்சம் ஓகேம்மா பார்த்து பத்திரம், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு வந்து திரும்ப சொல்லா, இங்கே பாரு ஐயனை கோஜி, நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன், எல்லாம் உன் மேலே டார்கெட்டாக இருக்காங்க, உஷாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல போது, சரி ஓகே நன்றி அப்படின்னு சொல்ல போது, நான் எப்படியாவது எங்கள் கிளாஸ் பி செக்ஷனுக்கு எடுத்துன்னு போவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே ஐயனை கோஜியும் ஓகே சொல்லிட்டு, சரிம்மா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருப்பான். ஸோ அப்புறம் அந்த பொண்ணு சொல்வாள், இதுக்கு மேலே அந்த ஸ்டூடெண்ட்டு எங்கள் கிளாஸ்லேருந்து வெளியே எடுத்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதனால நம்ம ஐயனை கோஜியும் சூடோவை வந்து பேசிட்டு போவாங்க. சூடோ கேட்பான் ஐயனை கோஜிக்கிட்ட, நீ யார்கிட்ட மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சூடோ ஆல்ரெடி தான் நான் ரிப்ளை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சூடோ கிட்ட ஐயனை கோஜி சொல்லிட்டு போவான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகும்போது, சரி நீ எப்படி 100 மார்க் வாங்கின மேக்ஸ் எக்ஸாமில், அதுக்கு சீக்ரெட் சொல்லு தம்பி, நான் படித்தேன்ப்பா, அதான் அரைக்கிட்ட ஆல்ரெடி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களா அப்படி சொல்லப்போ, நீ யாரை வேணுமா மாற்றலான்னு என்னை ஏமாற்ற முடியாது, நீ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணுற, ஆனால் அது ஒரு நாள் நான் கண்டுபிடிப்பேன், அது வரைக்கும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம், எப்பவுமே நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஐயனை கோஜி அப்படின்னு சொல்லுவானா. சூடோவும் ஐயனை கோஜி வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசின்னு போவாங்க.
சரி வா யார் கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேர் வருவாங்க. அப்படியே அடுத்த சீனில் வந்து அரைக்கிட்டாவும் ஐனோகோஜியும் பேச போது அரைக்கிட்டா சொல்வா, அப்போ வந்து உன் மேலே நிறைய பேர் டவுட் வந்துச்சு ஐனோகோஜி, பார்த்துருந்துக்கோ. அது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் ஆசைப்பட்டால் மட்டும்தான் வந்து நான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தேன். நான் இப்போ வந்து எப்படியாவது பிரசிடெண்ட் ஆகணும். ஆமாம், உங்கள் அண்ணனுக்கு வேறு ஒரு ப்ராமிஸ் வேறு கொடுத்துருக்கேன், உன்னை பிரசிடெண்ட் ஆக்குவேன் இந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிரசிடெண்ட்னா எப்படி சொல்லுது, அந்த ஸ்கூலில் பிரசிடெண்ட் கிளப்பில் வந்து ஒரு மெம்பர் ஆக்குவேன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அரைக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐனோகோஜி வந்து சொல்லுவாள் அரைக்கிட்டா கிட்ட. சரி ஓகே ஐனோகோஜி, இப்போ நான் வந்து இப்போ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான் எடுக்க போகிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ எப்பவுமே என்னோடய ஒரு மாஸ்டர் பிரெயினாக இருப்பியா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகேம்மா, இல்லைன்னா ப்ராப்ளம் இருக்குது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிட்டா வந்து ஐனோகோஜி வந்து அரைக்கிட்டா வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க போது ஐனோகோஜி சொல்லுவான், சரி வா நம்ம போய் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்கிட்ட போய் பேசுவோம், ஒன்று வந்து சேர்த்துக்க சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதை நம்ம அப்புறமா கூட பார்த்துக்கலாம், இல்லை இது உடனே பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் லீடராக இருக்கிறவன் வந்து தப்பாக நடந்துக்கினாலும் அவனை தட்டி கேட்குற ஒருத்தவங்களாம் நீ அந்த இடத்துல இருக்கணும், அதான் உங்கள் அண்ணன் ஆசைப்பட்டான். உங்கள் அண்ணன் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் வந்து பிரச்சனை இல்லாமல் போச்சு, சீக்கிரம் வா அதை போய் பேசலாம் சொல்ல போதே. அன்றைக்கி ஈவினிங்கே உங்கள் 2 பேர் வந்து போய் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட லீடர் என்ன பண்ணுவான்னா, சரி நீங்கள் ஏன் திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க, காரணம் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல போதுனா, அப்போ அரைக்கிட்டா சொல்வா, நான் வந்து எங்கள் அண்ணனுக்காக தான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தேன், எங்கள் அண்ணன்கிட்ட பேசியே நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது, எங்கள் அண்ணனுக்காக தான் இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தேன், அண்ணன்கிட்ட பேசணும், அவனை சர்பாஸ் பண்ணணும்னு வந்து சேர்ந்தேன். பட் ஸ்டில் அதெல்லாம் புரிஞ்சு வரப்போதே ஒரு 4 இயர்ஸ் ஓடிச்சு, அவனோட ஆசை நான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுவாங்க. அப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற வந்து ஐனோகோஜியை பார்த்து கேட்பான், ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் நீ சேரியான்னு சொல்ல போது ஐனோகோஜி நோ தேங்க்ஸ்ப்பா, எனக்கு அதில் அப்படி ஒரு ஐடியாவே இல்லை ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரிப்ளை பண்ணான், இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் கவுன்சில் லீடர். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசும்போது அரைக்கிட்டா வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் அவங்க சேர்த்துட்ருப்பாங்க. அப்படியே வந்து இன்னும் சேர்ந்து அந்த காராசாவும் ஐனோகோஜியும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஐனோகோஜி ரூம்குள்ளே தான் காராசாவாக இருப்பா, இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் போயின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசின்னு இவங்க பாட்டுனே பேசின்னு இருக்க போது ஐனோகோஜி சொல்லுவான், சரி நீ ஸ்டடீஸ்லாம் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன், நல்லா தான் போகுது ஐனோகோஜி அப்படின்னு சொல்லிட்டு காராசாவை கேட்க போது இவங்க 2 பேரும் அப்படி பேசின்னு இருப்பாங்க. இவங்க பேசின்னு இருக்க போது காலிங் பெல் அடிக்கும். என்னடா காலிங் பெல் அடிக்குது அப்படின்னு போய் பார்த்தா இச்சிகா பொண்ணு இருப்பா. இங்கே பார், நீ ஏன் திரும்ப இங்கே வர, ஆல்ரெடி முடிஞ்சிச்சு சொல்ல போது, இச்சிகா நான் உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ் என்னை உள்ளோட போது, இல்லை வாய்ப்பே இல்லை, இப்போ என் கூட காராசாவா இருக்கா அப்படின்னு சொல்ல போது, எந்த நேரமும் நீ காராசாவை கூட தான் இருக்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்க, ப்ளீஸ் எனக்கு மட்டும் விடுங்க, நான் கொஞ்சம் பேசிட்டு நான் திரும்ப போயிடுறேன் அப்படின்னு சொல்ல போது பேசிட்டு உள்ளே விட்ருவாங்க. அவன் வந்து கேட்கலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இச்சிகா பொண்ணு சொல்லுவாள், என்னை மன்னிச்சிருங்க சீனியர், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல போது, நீ ஏன் மன்னிப்பு கேட்குற, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறியா, சரி இந்த வாங்கிக்கோங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல போது, என்ன லஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்ல போது, அப்படி எடுத்துக்காதீங்க, இது என்னோடய ரெக்வஸ்ட் மாதிரி, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல போது, ஏன் அப்படி நடக்குதுன்னா, அன்றைக்கி நான் கத்தியை ஓசன் கேட்டால் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டாலும் வந்து எவ்வளோ பிரச்சனை, அவங்க கையில் அடிபட்டிருக்குன்னு, அப்போ நீ தானே அதை பண்ணியா அப்படின்னு சொல்ல போது, எனக்கு கொஞ்சம் சீனியர், நீங்கள் வந்து இன்னும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியா என்ன விஷயம்னு, உங்கள் மேலே 2 மில்லியன் கிளாஸ் பாயிண்ட் பவுண்டியை வந்து வச்சுருக்காங்க, அதை ஒன்றும் சொல்லியான்னு சொல்ல போது, அது அப்புறமா சொல்லிக்கலாம், அந்த கத்தி நீ தானே வாங்கின, ஆமாம் அது வாங்கதான் சொன்னாங்க, வேறு எதுவும் எனக்கு தெரியாது, கேட்டாங்க எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல போது காராசாவை கேட்பேன், என்ன 2 மில்லியன் கிளாஸ் பாயிண்ட் பவுண்டின்னு சொல்ல போது, ஆமாம் ஐனோகோஜி தலைக்கு வந்து வச்சுருக்காங்க, அவனை இந்த ஸ்கூலில் விட்டு வெளியே யார் அனுப்புகிறாங்களோ அவங்க 2 மில்லியன் கிளாஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்ல உடனே போயிடுவான். பேசிட்டு போனோடனே அப்படியே ஐனோகோஜியும் வந்து வெளியெல்லாம் வந்து அடுத்த நாள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்து சுபாஷா பொண்ணு வந்து பேசுவாள், சுபாஷா சீனியர் மன்னிச்சிருங்க, அவங்க என்னால் தான் வந்து உங்கள் கையில் அடிபட்டுருச்சுமா, விடுமா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இனிமேல் ஃபஸ்ட் இயர் யாரும் உங்களை டார்கெட் பண்ண மாட்டாங்க சீனியர், ஏன்னா அந்த 20 மில்லியன் கிளாஸ் பாயிண்ட் பெரின்னு வாயில் வருது, 20 மில்லியன் கிளாஸ் பாயிண்ட்ஸை வந்து உங்கள் மேலேருந்தே எடுத்துட்டாங்க, அது மட்டும் இல்லை ஃபஸ்ட் இயர் யாரும் இனிமேல் உங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க என்னோடய இன்ஃபர்மேஷன் படி, பட் ஸ்டில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க, என்னையை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓசன் இனிமேல் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி, ஓசன் வந்து திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி பேசும்போது, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரில் பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனே டீச்சர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் பாஸ் ஆகிட்டீங்க உங்கள் எக்ஸாமில், ஸோ கங்க்ராச்சுலேஷன் அதுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து சம்மர் ஹாலிடே ஆரம்பிக்க போது, சம்மர் ஹாலிடேயில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாமில் யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களாம் சம்மர் ஹாலிடேயில் வந்து ஹாலிடே ஃபீல்ட் ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அது என்ன ஃபீல்ட் ட்ரிப்னா, மொத்தம் வந்து 1 வீக் அதாவது 1 வீக் இல்லைனா 8 டேஸ் வந்து அந்த ட்ரிப்பு நடக்கும். அந்த ட்ரிப்பில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து
கிளாஸ் இப்போ சம்மர் கேம்ப் போகிறதுக்கு முன்னாடி அப்போ ஒரு எக்ஸாம் நடக்கும். அதில் பாஸ் ஆகிறவங்களோ அவங்க மட்டும்தான் அந்த கேம்ப் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். ஸோ டாட்டா.